ஹாய் கைஸ், இன்னைக்கு மை வைஃப் இஸ் டெமன் குயின் மாங்காவோட சாப்டர் 11 பார்க்கலாம். போன சாப்டர்ல எங்க விட்டாங்களோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. சோஃபி என்ன சொல்றானா, நீயும் இங்க தான் இருக்கியா, நம்ம வா ஒன்னா குளிக்கலாம் அப்படின்னு சோஃபி சொல்றான். ஜியாங் வந்து சோஃபியோட தம்பியை பார்த்து ஷாக் ஆகி என்ன சொல்றானா, ரொம்ப பெருசா இருக்கு, வா ஒன்னா குளிக்கலாம் அப்படின்னு ஜியாங் சொல்றான். சோஃபி வந்து தண்ணிக்குள்ள இறங்குறான். ஜியாங் வந்து இசபெல்லா சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்கறான். இசபெல்லா என்ன சொல்றப்பானா, அடிமைகளா இருக்க நம்மள இவங்க ஏன் ரொம்ப நல்ல விதமா நம்மளை ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு இசபெல்லா சொல்றப்பா. அதை நினைச்சு பார்க்கறான் ஜியாங். இப்ப ஜியாங் மனசுக்குள்ள என்ன பேசிக்கிறானா, இசபெல்லா சொன்னது கரெக்ட் தான், இந்த ஆள் கொஞ்சம் மார்க்கமா தான் இருக்கான், இவனோட உடம்புல இருக்க தழும்பு எல்லாமே போர்ல சண்டை போட்டதுனால வந்துச்சா, அப்படி இல்லைன்னா நான் இதை பத்தி ரொம்ப யோசிக்கிறனும் அப்படின்னு ஜியாங் அவனுக்குள்ளேயே பேசிக்கின்னு இருக்கான். சோஃபி என்ன சொல்றானா, இந்த இடத்துல இருக்க பழகிட்டியா அப்படின்னு சோஃபி கேட்கறான். இதுக்கு ஜியாங் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, என்ன எக்ஸ்பிரஷன் இது, என்ன எதுனா இங்க பண்ண போறானா அப்படின்னு ஜியாங் மனசுக்குள்ள பேசிக்கிறான். சோஃபி கிட்ட ஜியாங் என்ன சொல்றானா, ஆமா நான் பழகிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சோஃபி என்ன சொல்றானா, சரி நாளைக்கு உன்னோட ஃபேமிலியை சர்ச் பண்ண ஆட்கள் அனுப்புறேன் அப்படின்னு சோஃபி சொல்றான். அதுக்கு ஜியாங் என்ன சொல்றானா, நீங்க எங்களோட ஃபேமிலியை ஃபைண்ட் பண்ண போறீங்களா கேப்டன் அப்படின்னு ஜியாங் கேட்கறான். அதுக்கு சோஃபி என்ன சொல்றானா, ஆமா ஏன்னா நீ உன்னை பத்தி கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னு சோஃபி சொல்றான். அதுக்கு ஜியாங் என்ன மனசுக்குள்ளேயே பேசிக்கிறானா, நான் உன்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான், நீ யாருன்னா கண்டுபிடிச்சுனா அது அதிசயம் தான் அப்படின்னு ஜியாங் சொல்றான். கட் பண்ணா சோஃபியை காமிக்கிறாங்க. சோஃபி என்ன சொல்றானா, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சோஃபி கேட்கறான். அதுக்கு ஜியாங் என்ன சொல்றானா, என்னோட தலையில வந்து அடிபட்டுருச்சு என்ன அவங்க கேப்சர் பண்ணும்போது, அதனால ரிலேட்டிவ்ஸை பத்தி எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை அப்படின்னு ஜியாங் சொல்றான். சோஃபி கிட்ட மனசுக்குள்ள என்ன பேசிக்கிறானா, இவன் இது மாதிரி கேள்வி கேட்டுனே இருக்க போறானா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நான் இப்போ வரைக்கும் சொன்ன பொய்யில இவன் எதனா தப்ப கண்டுபிடிச்சிட்டானா, ஒருவேளை இதனால தான் இவன் நிறைய கேள்வி கேட்கறானோ அப்படின்னு ஜியாங் மனசுக்குள்ளேயே பேசின்னு இருக்கான். சோஃபி என்ன சொல்றானா, உன் வயசுல எனக்கு ஒரு தம்பி இருந்தான், டெமான் இனத்தால அவன் கேப்சர் பண்ணப்பட்டான், அப்பையிலேருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை, அவனோட பேர் வந்து சோஃபி சாக், அவனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சோஃபி கேட்கறான். அதுக்கு ஜியாங் மனசுக்குள்ளேயே என்ன பேசிக்கிறானா, நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டா வேணாமா, நான் எதுவும் சொல்லலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள பேசிக்கினே இருக்கான். இப்ப சோஃபி கிட்ட ஜியாங் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, என்ன மாதிரியே அங்க நிறைய அடிமைங்க இருப்பாங்க, அங்க இருக்க எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜியாங் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதுக்கு சோஃபி என்ன சொல்றானா, டெமான் இனத்தை சேர்ந்தவங்க யாரானா கேப்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சோஃபி கேட்கறான். அதுக்கு ஜியாங் என்ன சொல்றானா, நாங்கெல்லாம் அடிமைங்க, எங்களை டெய்லியும் சித்திரவதை பண்ணுவாங்க, ஆனா நான் சின்ன வயசுலேருந்தே கிச்சன்ல ஹெல்ப் பண்ணி வளர்ந்ததுனால என்ன அவ்வளவும் சித்திரவதை பண்ண மாட்டாங்க மற்ற பசங்களை பண்ண மாதிரி அப்படின்னு ஜியாங் சொல்றான். கட் பண்ணா ஜியாங்க காமிக்கிறாங்க. அடுத்த ஷார்ட் சோஃபியா காமிக்கிறாங்க. இப்ப ஜியாங் என்ன மனசுக்குள்ளேயே பேசிக்கிறானா, எங்களை ஏன் இவன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறானா, இவனோட தம்பியை பத்தி நாங்க எதனா சொல்லுவோன்ட்டு தான் அப்படின்னு ஜியாங் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். கட் பண்ணா சோஃபி என்ன சொல்றானா, அவன் இன்னும் உயிரோட தான் இருப்பான்னு நினைக்கிறேன், நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சோஃபி சொல்றான். அதுக்கு ஜியாங் என்ன சொல்றான், ஆமா அங்க அடிமையா இருக்கிறது கஷ்டம் தான், ஆனா அங்க சாப்பாடு வந்து நல்லா இருக்கும், யாருக்கு தெரியும் சோஃபி சாக் வந்து ஒரு பயங்கரமான ஆளா வளர்ந்துருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னு ஜியாங் சொல்றான் சோஃபி கிட்ட. ஜியாங் மனசுக்குள்ள என்ன பேசிக்கிறானா, நான் இப்ப சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இவனை சந்தோஷப்படுத்தும் நினைக்கிறேன் அப்படின்னு ஜியாங் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். கட் பண்ணா சோஃபி என்ன சொல்றானா, அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் சைன் ஆனதுக்கு அப்புறம் டெமான் இனத்தை சேர்ந்த இளவரசி கிட்ட மனித இனத்தை சேர்ந்த எல்லா அடிமைகளையும் ரிலீஸ் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சோஃபி சொல்றான். அதுக்கு ஜியாங் என்ன சொல்றானா, நம்ம இப்பதான் டெமான் இனத்தை சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ணோம், நம்ம அட்டாக் பண்ணதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஹியூமன் இனத்தை சேர்ந்த எல்லா அடிமைகளையும் கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, நான் சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜியாங் சொல்றான். அதுக்கு சோஃபி என்ன சொல்றானா, ரெஜென்ட் வந்து இப்பதான் சொன்னான் டெமான் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு புது இளவரசி கிடைச்சிட்டாங்களாம், அவங்க தான் ரைட் கமாண்டரை சேர்ந்த லில்லியான் அப்படின்னு சோஃபி சொல்றான். இதை கேட்டு ஜியாங் வந்து ஷாக் ஆயிடுறான். கட் பண்ணா சோஃபி என்ன சொல்றானா, ரெண்டு இனத்தை சேர்ந்தவங்களும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முடிவு எடுத்துட்டாங்க, ஆனா டெமான் இனத்தோட பேச்சுவார்த்தை வச்சுக்கிற ஒரே ஆள் யாருன்னா அது ஆக்னஸால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சோஃபி சொல்றான். அதுக்கு ஜியாங் மனசுக்குள்ள என்ன பேசிக்கிறானா, ஒரு துரோகியை இளவரசியா ஏத்துக்கிட்டாங்களா, இதை நான் இசபெல்லா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு ஜியாங் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். இப்ப சோஃபி கிட்ட என்ன சொல்றானா, எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு ஜியாங் சோஃபி கிட்ட சொல்றான். கட் பண்ணா மறுபடியும் ஜியாங்க தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றானா, உங்க அப்பாக்கு ஆக்னஸ் இப்ப வரைக்கும் பண்ண எந்த விஷயங்களும் பிடிக்கல, அதனால உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆக்னஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு அப்படின்னு ஜியாங் சொல்றான். அதுக்கு சோஃபி என்ன சொல்றானா, உண்மைதான் அப்படின்னு சொல்றான். ஸோ அப்படியே இந்த சாப்டர் 11 முடிக்கிறாங்க. லில்லியான் தான் புது இளவரசி அப்படின்றத ஜியாங் வந்து இசபெல்லா கிட்ட சொல்றான். இசபெல்லா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறா அப்படின்றத அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் கைஸ், பீஸ்.